சாரிக்கு ஃபால்ஸ் எப்படி வைக்கணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஃபால்ஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது, நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபால்ஸ் சேரீல எதுக்கு வைக்கணும் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். பட்டு சேரீக்கு ஃபால்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பட்டு சேரீல வர இழையெல்லாம் பிரிஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஃபால்ஸ் யூஸ் பண்ணுறோம். இன்னொரு விஷயம், நம்ம கொலுசெல்லாம் போடும்போது மாட்டி மாட்டி அது வந்து அந்த சரிகை இழுத்துட்டே வரும். பில்லில் மாட்டினாலுமே அது இழுத்துட்டு வரும். அந்த பிரச்சனையெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் இந்த ஃபால்ஸ் வந்து நம்ம வைக்கிறோம். இது பட்டு சேலைக்கு மட்டும்தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. லைட் வெயிட் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, காத்தடிச்சாலும் மேலே பறக்கும் கால் கீழெல்லாம், அந்த மாதிரியான சேரீக்குமே இதை நீங்கள் வைக்கலாம். பூனம் சேரீ, கிரேப் சேரீ, இந்த மாதிரியான லைட் வெயிட் ஃபேப்ரிக்கான சேரீக்கும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃபால்ஸை நம்ம சேரீயில் எங்கே வச்சு தைக்கலாம், எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து எங்கே தைக்கணுங்கிறத சொல்கிறேன். நம்ம முந்தானை போடுவோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற இடத்துல நம்ம இடுப்பில் சொருவி ஒரு சுற்றுவோம் சேரீயை. அந்த இடத்துல கீழே இருந்து தான் நம்ம வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணணும். மேலே தைக்கக்கூடாது, கீழே தைக்கணும். நம்ம தைக்கிறது இந்த பாட்டமில் வரணும், சேரீயோட பாட்டமில் வரணும். அதே மாதிரி இதை எங்கேருந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இங்கேருந்தும் பண்ணலாம், இல்லைனா ஒரு 5 இன்ச்சு இல்லை ஒரு 6 இன்ச்சு ஒரு 7 இன்ச்சுன்னு கொஞ்சம் தள்ளி கூட பண்ணலாம். ஏன் அப்படின்னா இதோட வித்து வந்து எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி இருக்காது. சிலதில் 2 மீட்டர் அளவுக்கு நல்லா பெருசாக கொடுத்துருப்பாங்க, சிலதில் 1.5 கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கம்மியாக வரும்போது இது அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு நம்ம சும்மா அளந்துட்டு இருக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கேருந்து இங்கே ஒரு 10 இன்ச்சு கேப் விட்டுட்டு இங்கேருந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுலேயே வந்து ரைட் சைடு ராங் சைடுன்னு 2 இருக்கும். இந்த மாதிரி உள்ளார பக்கம் பிசர் இருக்கும், இது வந்து ராங் சைடு, இது வந்து ரைட் சைடு. இதை இப்படி ஒரு மடிப்பு மடித்து சேரீயில் ஒரு 10 இன்ச்சு தள்ளி இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு இப்படியே தையல் போட்டு வந்துட்டு ஃபுல்லாக இந்த ஃபால்ஸ் முடிகிற வரைக்குமே தைச்சிட்டு, அங்கேயும் வந்து இது மாதிரி தான் மடித்து தைக்கணும். முடிகிற இடத்துலையும் மடித்து தைச்சிட்டு மறுபடியும் இப்படி டேர்ன் ஆகி மறுபடியும் இப்படியே வந்துடணும், மறுபடியும் இப்படி வந்து முடிச்சிடணும். எப்படி ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம தச்சு முடிக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். நீங்கள் இந்த ஃபால்ஸை இப்படி வச்சு தைக்கும்போது உங்கள் பார்டர் அளவு பெருசாக இருக்குன்னா அது பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒரே கலர் நூல்லையே தச்சிடலாம். ஆனால் இந்த இடத்துல பார்டர் வந்து கொஞ்சம் பிளாக்காக இருக்குது, இந்த ஃபால்ஸ் முடிகிற இடம் பாருங்கள் ஒயிட்டில் இருக்குது. அப்போ நான் இந்த இடத்துல திரும்ப தைக்கும்போது நான் ஒயிட் கலர் நூல் தான் யூஸ் பண்ணணும். இதில் ஒயிட் வந்தால் பிரச்சனை இல்லை, இதுலேயும் ஒயிட் வரணும். இங்கே பிளாக்காக வந்துச்சுன்னா அப்புறம் கீழே பார்க்கும்போது அசிங்கமாக இருக்கும், பார்க்க நல்லா இருக்காது. இப்போ நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆரம்பிக்கும் போது ஒரு தையல் ஓட்டி விட்டுட்டு ஆரம்பிங்க. இதே மாதிரி தான் நீங்களும் தைக்கணும். இதே மாதிரி ஒரு புது சேரீயை கொண்டு வந்து அதை எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் வர 3 டாட் ப்ளவுஸ் கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் விருப்பம்னா நீங்களும் நம்மளுடைய ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதுக்குள்ளே கிளாஸ் இருக்குது, வாங்கி கற்றுக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.